சாக்கின் தன்வீனை வச்சு நம்ம இல்ஹார் பார்த்தாச்சு. இல்ஹார்னா என்னது? வெளிப்படுத்தி ஓதுதல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே நூனை சாக்கினையும் தன்வீனை வச்சு நெக்ஸ்ட் சட்டம், அதாவது இக்ஃபா. இக்ஃபா ஒரு வேர்ட்ல சொன்னோம் அப்படின்னா மறைத்து ஓதுதல். எதை மறைச்சு ஓதுணும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் நூனே சாக்கின். நூனே சாக்கின் என்னது? நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின். நூனே சாக்கின்னா என்ன பார்த்திருக்கோம் நம்ம? சுக்குன் பேட்ட நூன் இருக்கு, நூனே சாக்கின். அல்லது ஏதாச்சும் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம், ஒரு வார்த்தை தான் இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? அல்லது தன்வீனுக்கு பின். பின்னா என்னது? முன்னுனா ரைட் சைடு, பின்னுனா லெஃப்ட் சைடு. அப்ப லெஃப்ட் சைடு தான் பார்க்கணும். புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் வேர்ட்ல பாருங்க, அங்த முன்சிருன்னு இருக்கு இல்லையா? அங்த மட்டும் வச்சுக்கலாம். நூனே சாக்கினுக்கு ரைட் சைடு என்ன இருக்கு? ஹம்சா, அதாவது அலிஃப் மேல ஜபர் இருக்கு. அதை பார்த்தா இது என்ன சட்டமா மாறிடும்? இல்ஹாருடைய சட்டமா மாறிடும். நம்ம ரைட் சைடு பார்க்க கூடாது. என்ன இல்ஹாருடைய சட்டம் என்னது? நூனே சாக்கின பிறகு ஹம்சா, ஹா, ஐன், ஹா, வைன், ஹா, இந்த 6 எழுத்து வந்தா என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி ஓதணும். நம்ம என்ன பார்க்க கூடாது? முன்னாடி பார்க்க கூடாது, பின்னாடி பார்த்தாதான் தா வந்திருக்கு. தா வந்து என்னது? அந்த 15, அதாவது இக்ஃபாவுடைய 15 எழுத்துல ஒரு எழுத்து. புரியுதா? அப்ப இந்த சட்டத்துல எப்பவுமே பின்னாடிதான் பார்க்கணும். புரியுதா? அதாவது என்ன சட்டம் அப்படின்னா நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நூனே சாக்கின் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சுக்குன் பேட்ட நூன் இருக்கு, நூனே சாக்கின். தன்வீன் என்னது? தோசப, தோசே, தோபிஷ். இதுக்கு தன்வீன். இந்த ரெண்டு புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் நம்ம பார்ட் போக முடியும். இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுக்கு பின்னாடி என்ன வந்திருக்கணும்? இக்ஃபாவுடைய எழுத்துக்கள் எத்தனைன்னா 15 எழுத்து. என்னென்ன பாருங்க? தா, சா, ஜீம், தால், ரால், ஜா. ரா விட்டுட்டாங்க பாருங்க, ஜா. சீன், ஷீன், ஸ்வாது, வாது, துவா, வா, ஃபா, காஃப், காஃப். புரியுதா? இந்த 15 எழுத்துக்களும் என்ன எழுத்து? இக்ஃபாவுடைய எழுத்துக்கள் 15 எழுத்துக்கள். நீங்க மொத்தம் 29 எழுத்துக்களா? ஃபர்ஸ்ட் நம்ம 6 எழுத்து அதுல போயிடுச்சு. எதுல போயிடுச்சு? இல்ஹார்ல போயிடுச்சு. கொஞ்சம் 15 எழுத்துக்கள் இதுல வந்திருக்கு. மீதி சட்டங்கள் இருக்கு இன்னும். சரிங்களா? இப்போ இக்ஃபாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் 15. இப்ப தன்வீன்னா என்னன்னு பார்த்தாச்சு, நூனே சாக்கினா என்னன்னு பார்த்தாச்சு, இக்ஃபாவுடைய எழுத்துனா என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? நூனே சாக்கினுக்கு பிறகோ அல்லது தன்வீனுக்கு பிறகோ இந்த 15 எழுத்து வந்தா இக்ஃபாவுடைய ஒரு எழுத்து வார்த்தை. புரியுதா? இப்ப பாருங்க, நூனே சாக்கின் வந்திருக்கா? நூனே சாக்கினுக்கு அப்புறம் பிறகு நம்ம கை லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? பிறகு தா வந்திருக்கு. தா வந்து என்னது? இக்ஃபாவுடைய ஒரு எழுத்து. சோ நம்ம என்ன செய்யணும்? மூக்குல மறைச்சு குன்னா செய்யணும். அந்த அந்த இந்த ஒரே வார்த்தை 2 இக்ஃபாவுடைய சட்டம் வந்திருப்பாங்க. இதுலயும் பாருங்க, நூனே சாக்கு அப்புறம் பிறகு ஜால் வந்திருக்கு. அப்ப இங்கேயும் குன்னா செய்யணும். அந்த ஜால் வச்சு ஓதுங்க, ஜீரோ. நெக்ஸ்ட் பாருங்க, நூனே சாக்கிற்கு அப்புறம் சா வந்திருக்கு. சா வந்து என்னது? இக்ஃபாவுடைய ஒரு எழுத்து. ஓகேங்களா? அந்த மெயினான எழுத்து கொஞ்சம் நீங்க மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மங் சகுலத், மங் சகுலத். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபஅன்ஜைனாஹும். இப்ப நூனே சாக்கினுக்கு பிறகு ஜீம் வந்திருக்கு. ஜீம் வந்து இக்ஃபாவுடைய ஒரு எழுத்து. ஓகேங்களா? நம்ம பிறகுதான் பார்க்கணும். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். திருப்பி நான் சொல்லித்தரேன். முன்னாடி பார்க்க கூடாது, பின்னாடி தான் பார்க்கணும். முன்னாடி பார்த்தா என்ன சட்டமா போயிடும்? முன்னாடி பார்த்தா ஹம்சா வந்திருக்கு. ஹம்சா வந்து என்னது? இல்ஹாருடைய சட்டமா போயிடும். புரியுது? அதை தான் திருப்பி சொல்றேன். பின்னாடி பார்க்கணும். பின்னாடி லெஃப்ட் சைடு. எப்படி ஓதணும்? ஃபஅன்ஜைனாஹும். புரிஞ்சா? நெக்ஸ்ட் மங் தஹலஹு, மங் தஹலஹு. நூனே சாக்கின் பிறகு தால் வந்திருக்கு. வஅன்ஸிர்ஹும். என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க, அமைதியா இருக்காதீங்க. வஅன்ஸிர், ஜால் வச்சு ஓதுங்க, ஸிர்ஹும். நூனே சாக்கினுக்கு பிறகு ஜால் வந்திருக்கு. அன்ஸல்னா. நூனே சாக்கின பிறகு ஜா வந்திருக்கு.
அன் சபீலிஹி நூனை சாய்க்கு பிறகு சீன் வந்திருக்கு. மின் ஷைஇன் நூனை சாக்கின் பிறகு ஷீன் வந்திருக்கு. துன்ஷரூனா துன்ஷரூனா நூனை சாக்கின் பிறகு ஸ்வாது வந்திருக்கு. அன் லைஃபின் நூனை சாக்கின் பிறகு வாது வந்திருக்கு. மின் தீனின் துவா வந்திருக்கு. யன்லுரூனா மூக்குல மறைக்க எதை மறைக்கிறோம்? நூனை சாக்கின மறைக்கிறோம். இந்த எழுத்துக்கிட்ட போகக்கூடாது. நம்ம எப்பவுமே நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம்தான், நூனை சாக்கினையும் தன்மீனையும் வெளிப்படுத்தணும், நூனை சாக்கினையும் தன்மீனையும் மறைக்கணும். புரியுதா? அப்ப நூனை சாக்கின் தன்மீனை அப்ப நூனை நம்ம என்ன சொல்லுவோம்? என் லுரூனா என் லுரூனா இப்படி வாசிப்போம். இப்ப இந்த என்ன இருக்குது நீங்க மறைங்கன்றாங்க. அந்த நூனை சாக்கின மறைச்சிருங்க, அந்த நூனை மறைச்சிருங்கன்றாங்க. அந்த இன்னு சவுண்ட மறைச்சிருங்க. நம்ம இல்ஹால் என்ன பார்த்தோம்? இன்னு சவுண்ட வெளிப்படுத்துங்க. இங்க என்ன பாக்குறோம்? இன்னு சவுண்ட மறைங்க அப்படின்றாங்க. அப்ப லுரூனா புரியுதா? நெக்ஸ்ட் இங்க தன்வீன் வந்துருச்சு. தன்வீன்னா என்னதுமா? தோசப தோசே தோபிஷ். புரியுதா? ஃபீஹா மறைங்க. எங்கே மறைங்க? மூக்குல மறைக்கணும். ஹாலிதம் ஃபீஹா லாஹியதம் குலூபுஹும் லாஹியதம் குலூபுஹும் வச்சோதுங்க. குலூபுஹும். நெக்ஸ்ட் கிராமம் காத்திபீனா கிராமம் காத்திபீனா புரிஞ்சா? நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம். இது என்ன சட்டம் அப்படின்னா என்ன பார்த்துருக்கோம்? நூனை சாக்கின் பிறகு நூனை சாக்கின் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் இதுதான் நூனை சாக்கின். சுக்குன் பிற நூன் இருக்கு, நூனை சாக்கின். தன்வீன்னா என்னது? தோசப தோசே தோபேஷ்க்கு தன்வீன். இப்போ இந்த வார்த்தையில பார்த்தோம் அப்படின்னா நூனை சாக்கின்னா இதுதான். நூனை சாக்கினுக்கு பிறகு இது முன்னாடி, இது பின்னாடி தா வந்திருக்கு. புரியுதா? தா வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பிறகு தா வந்து இந்த 15 எழுத்து ஃபர்ஸ்ட் இந்த 15 எழுத்தை நீங்க என்ன பண்ணுங்க? மனனம் செய்யணும். சரிங்களா? பிறகு தா வந்திருக்கு. அப்ப தா வந்திருக்குனால என்ன சட்டம்? இக்ஃபாடைய சட்டம். என்ன செய்யணும்? மறைக்கணும். எதை மறைக்கணும்? இந்த நூனை சாக்கின மறைக்கணும். அந்த அந்த இங்கேயும் இக்ஃபாடைய சட்டம் வந்திருக்கு. ஜீரோ நூனை சாக்கின பிறகு ஜால் வந்திருக்கு. ஜீரோ. புரியுதா? ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன விஷயம் அப்படின்னா நூனை சாக்கின் அல்லது தன்வீனுக்கு இல்ஹாரோட எழுத்துக்களில் 15 எழுத்து ஏதேனும் ஒன்று வருமானால் நூனை சாக்கினையும் தன்வீனையும் ஒரு அலீஃப் அளவு மூக்கில் மறைக்கணும். ஃபர்ஸ்ட் நூனை சாக்கின் பார்த்தாச்சு. நூனை சாக்கின் என்னது? சுக்குன் பெட் நூனுக்கு நூனை சாக்கின். தன்வீனானது தோசப தோசே தோபிஷ்க்கு தன்வீன். இக்ஃபாட எழுத்துனா இந்த 15 மறைக்கணும். எதை மறைக்கணும்? நூனை சாக்கினின் தன்வீனை மறைக்கணும். எதுல மறைக்கணும்? மூக்குல மறைக்கணும். எத்தனை அளவு மறைக்கணும்? ஒரு அலீஃப் அளவு மறைக்கணும். புரியுதா? எனி டவுட் இருந்தா கேட்கலாம்.